எபிசோடோட எண்டிங்ல நம்ம ஹீரோ அவனுடைய பின் மேஜிக்கை பயன்படுத்தி 2 பேரை தூக்கி அடைச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். 19ஓட ஸ்டார்டிங்ல இங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஹீரோவும் பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கேர்ளை என்னை காப்பாற்ற ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கைண்டா ரிப்ளை பண்றான். நம்ம ஹீரோக்கு அசைன் சொல்றான். இப்போ நாம சில ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டோம் போலே அப்படின்னு பார்க்கும்போது சுத்தி கிரௌடா பீப்புள் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளில போய் ஆகணும். உடனே அந்த பொண்ணும் ஆமா அதுதான் நல்ல ஐடியா அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. பொண்ணு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு வராங்க. லாஸ்ட் டைம் என்னை சேவ் பண்ண மாதிரியே எனக்கு இதுவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தாட்ல வராங்க. ஏன்னா அந்த பர்சனை பார்த்த மாதிரியே இருக்கு. லாஸ்ட் டைம் இவங்க சேவ் பண்ணிருக்காங்க, அந்த சேம் பர்சனை பார்த்த ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டே வராங்க அந்த ஜெர்மனி ஸ்ட்ரீட்ஸ் வழியா. ஸோ அப்போ ஹீரோ கிட்ட தான் அவங்க கேட்க வராங்க. ஹீரோ எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எனக்கு பண்ணதுக்கு நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல, இருந்தாலும் தேங்க்யூ. ஏன்னா விஷயம் எதுவும் மோசமாகாம நீங்க தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொல்லல அது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கைண்டாக ரிப்ளை பண்றான். ஹீரோ யோசிக்கிறான், எனக்கும் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். அப்ப அந்த கேர்ள் நம்ம ஹீரோ கிட்ட ஆஸ்க் பண்றாங்க, ஆமா உன்னுடைய யூனிஃபார்ம் இது என்னதுன்னு கேட்கும்போது, நீ என்ன ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்டா அப்படின்ற கேள்வியும் அந்த கேர்ள் கேட்கறாங்க. ஹீரோ ஆமா அப்படின்ட்டு சொல்றான். நான் இன்னைக்குதான் என்னோட ஸ்கூல்ல இருந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்காக இங்க ஜெர்மனிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டேன். நான் இப்போ கூட என்னோட அகாடமிக்கு போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஸோ ஒய் நாட் நான் உன்னை அகாடமிக்கு கொண்டு செல்றேன், அது நீ எனக்கு செஞ்ச உதவியை திருப்பி செலுத்தின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஆமா என்னுடைய செகண்ட் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்து நான் டிராவல் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கலாம், ஏன்னா இவளுக்கு நம்ம ஏஜ் தானே இருக்கும், இருந்தாலும் இது ஒரு ரேரான விஷயம்தான். பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள்ன்றவங்க தனியா இங்க டிராவல் செய்யறாங்க, அதான் இங்க குறிப்பிடுறாங்க. அவங்க கிட்ட கேக்குறான், நீங்க தனியா பயணம் செய்யறதுன்றது உங்களுக்கு டேஞ்சரஸா அமையலையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தள்ளப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ நான் ஃபைன் தான், எனக்கு கூட இந்த ஸ்பெல்ஸன் பத்தி தெரியும் அப்படின்ட்டு அந்த கேர்ள் ஃபன்னியா ரிப்ளை பண்றாங்க. அப்படியே அந்த கேர்ள் டாபிக் மாத்துறாங்க. நீ இந்த ட்ரைனிங் அகாடமில படிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஏன் இங்க ஏதாவது தப்பா இருக்கா அப்படின்ட்டு கொஸ்டின் ரைஸ் பண்றான். அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஸ்கூல்ன்றது எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தோன்னா மெரிட் பேஸ்டு ரேங்கிங் சிஸ்டம் தான். ரேங்கை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே மற்றவங்க நடத்துவாங்க அப்படின்ட்டு இந்த கேர்ள் சொல்றாங்க. நம்மளுக்கு ஷோ பண்றாங்க, இந்த ஸ்கூல்ல வேர்ல்ட் கிளாஸான ரேங்கிங் சிஸ்டம்னு இருக்கு. அது அவங்களுக்குள்ளே ஒரு லிட்டில் ஹைரார்கி, அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி மேக் பண்ணி வைக்கிறதா சொல்றாங்க, யாரு டாப் யாரு பாட்டம் அந்த மாதிரினா. அதே போல இந்த பாயிண்ட் சிஸ்டம்ன்றது உங்களுக்கு எப்படி ரிவார்டு கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ற அச்சீவ்மெண்ட் பேசிஸ்ல தான். இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டு ஓ ஐ சி. நம்ம அசாயும் யோசிக்கிறான், இதை பார்க்கும்போது இவங்க ஜப்பானோட மெரிட்டை ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்றாங்க போலவே அவன் நம்ம அசாயம் திங்க் பண்றான். நம்ம அசா யோசிக்கிறான், இவக்க கூட நான் பேசினதை வச்சு என்ன தெரியுதுன்னா இந்த இன்கோல்ஃப்ன்ற பென்டகிராம் செயின்ட்ன்றவன் அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஒரு ரெகுலரான ட்ரைனிங் செஷனை நடத்துறான் போலவே அவன் நம்ம ஹீரோ யோசிக்கலாம். இது என்ன குறிக்குதுன்னா, நான் அந்த இன்கால்ஃப் கிட்ட நெருங்கணும்னா நான் இந்த மெரிட் பேஸ்டு ஸ்கூல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டாப்க்கு சென்றடைஞ்சாதான் இன்கால்ஃப்க்கு நெருக்கமாக முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் தான் எனக்குமே பிடிக்கும் அப்போ இந்த ஹீரோ யோசிக்கும் போது இவங்க இந்த மேஜிக்கல் ஸ்கூலை பார்த்துட்டாங்க. அப்போ இந்த கேர்ளும் அங்கே பாரு அதுதான் அந்த ஸ்கூல்னு காட்டும் போது நம்மளுக்கு ஷோ பண்றாங்க லேண்ட்ஸிக் ட்ரைனிங் அகாடமி இதுதான் சொல்லிட்டு. லேண்ட்ஸிக் ஓகேங்களா. நம்ம ஹீரோவும் நீ இது வரைக்கும் கூட்டினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு இல்லை இல்லை உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. அப்போ இந்த கேர்ளும் கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட என் பேரை சொன்னேனா அப்படின்னு கேட்கும்போது நான் தான் ஷிராட்டோ சயுகி அப்படின்னு சொல்லும் போது காட் இட் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் தான் அசாய் கியோசுகி அப்படின்ட்டு அவனே சொன்னே அந்த கேர்ள் பேச பார்க்கணுமே அப்படியே பேரஞ்சு மாதிரி இருந்துச்சு. அசாய் கியோசுகியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை,
ஜஸ்ட் உன்னோட பேருன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு சிமிலரான ஒருத்தவங்களோட எனக்கு வந்து நினைவு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோ ஹைசி அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு எனவே உன்னோட அகாடமிக்கு என்னுடைய குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்படி யோசிக்கிறான் ஷேட்டோ சயுக்கி அண்ணின்னு அவன் யோசிக்கும் போது மைண்ட்ல இவளை பத்தி சில விஷயங்கள் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கும் ஷோ பண்றாங்க. ஆல்ரைட், இப்போ வந்து அகாடமிக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நடந்து போறான். ஆக்சுவலா அந்த பொண்ணு டேரக்டா அகாடமிக்கு விடல. ஸோ அந்த அகாடமிக்கு போற அந்த பார்ட்டை காமிச்சு விட்டுடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹீரோ வந்து டவுனுக்குள்ள போகும்போது ஒரு பர்சன் ஹே உன்னதான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அசாயா அவனை பாக்குறான். நீ என்ன கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீதான் இந்த ஜப்பான்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆன பையனா அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு செகண்ட் வா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவனை பார்த்து சொல்றான் என்ன ஒரு டெலிக்வெண்டான பையனா இருக்க. டெலிக்வெண்ட்னா ஒரு கெட்ட நடத்தையோட சட்டத்தை மதிக்காம ஒரு அடாவடித்தனமா இருக்கவங்க தான் டெலிக்வெண்ட் சொல்லுவாங்க. உடனே அவனும் கடுப்பா யாரை பார்த்து நீ டெலிக்வெண்ட்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி வரான். அவன் சொல்றான் இந்த மாதிரி வந்து தினமும் ஜப்பான்ல இருந்து யாரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்க அப்படின்னா வந்து நீ ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட போய் காட்டுறான். அதே போல நீ இந்த இடத்த பத்தி எந்த விதமான தவறான ஐடியாவையும் வளர்த்துக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது கண்டிப்பா அவனுக்கு வந்து ஒரு சின்ன வெல்கம் செரிமனின்றத கொடுத்து ஆகணும் அப்படின்னு அந்த பர்சன் சொல்லும் போது ஹீரோ சொல்றான் நான் ஆல்ரெடி வர வழியில சில வந்து டெஃபிட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பொண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்கலாம். அதாவது இங்க வந்து எல்லாம் மெரிட் பேஸ்டு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க பாத்தீங்களா. அப்படி ஹீரோ யோசிக்கிறான் ஆமா அவன் சொன்ன மாதிரி தான் இருக்கு, அந்த ரேங்கிங் சிஸ்டம் தான் அவனை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இவனுக்கு என் கூட வந்து டீல் பண்ண போல இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து பிரச்சனை சொல்லிட்டு ஹீரோ அவன் பேக்கை கீழே வைக்கிறான். நான் வந்து உங்க கூட சண்டைக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து அற்புதம்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு அவனுடைய எர்த் மேஜிக்கை வந்து பயன்படுத்துறான். இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனோட எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி அடிக்கும் போது அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே போலதான் ஹீரோ இங்க அவனுடைய எர்த் மேஜிக்கை வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி கேன்சல் பண்றான். அது வர ஸ்டோன் எல்லாம் ஈஸியா வந்து பிளாக் பண்றான். அவனுக்கு ஒன்றும் புரியல எப்படி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் ஹீரோ சொல்றான் உன்னோட குவான்டிட்டின்றது நல்லா தான் இருக்கு, ஆனா அதுல நீ செலுத்திருக்க பவர்ன்றது ரொம்பவே வீக்கா தான் இருக்கு. ஸோ உனக்கு அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்படிதான் வந்து ஒரு எர்த் மேஜிக் வந்து கேஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுடைய எர்த் மேஜிக்கை பயன்படுத்தினா உடனே அந்த பர்சன் பார்த்துட்டு யாரா இவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கானு அப்படின்ட்டு பாக்குறான். அந்த பொண்ணையும் காட்டுறாங்க டவுனுக்குள்ள. எஸ், அந்த லேடி கிளாடுவான்றவங்க சொன்னது ரைட் தான். நான் வந்து அசாய் கியூரியாசிட்டியோட கான்டாக்டை மேக் பண்ணிட்டேன். அதே போல நான் வந்து ஜெர்மனில தான் இருக்க போறேன். ஸோ என்னோட டார்கெட்டை நான் அப்சர்வ் பண்ண போறேன். கைஸ் எனக்கே அது ரியலி ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் எனக்கு வந்து 1% ஒரு ஐடியா இருந்தது இந்த பொண்ணு தப்பா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பென்டகிராம் செயின்டர்ஸ்ன்னு ஒருத்தன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து லேடி கிளாடுவா. ஸோ அவங்களுடைய ஒரு ஸ்பை தான் இந்த கேர்ள்ன்றவங்க ஷேட்டோ சயுக்கி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல மான்வாக்களை பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு லைக்ஸ் தான் எங்களை அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் செய்யுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.